அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஷியாஸ் கேலரி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் ரொம்ப சாரி, கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால என்னால் டக்குன்னு vlog போடவே முடியல. ஸோ இருந்தாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு vlog கொடுத்துடணுமே, ஏன்னா நம்ம வந்து கரெக்டான டைமுக்கு வந்து ஈத் vlog போட்டுருவோம்ல. ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா நான் இப்போ பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த டே பார்த்திங்கன்னா எனக்கு ஈதோட ஈதுன்னு வருது, ரமதானோட டே 1ஓட vlog தான் இதை எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி நைட்லேருந்து நம்ம நோன்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அன்றைக்கி மார்னிங்லேருந்து நான் என்னோடய vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மார்னிங் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பும் போதே பிரேக்ஃபாஸ்ட் வந்து காலையில் இசானும் சரி அஃபிஃபாவும் சரி சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதை வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட்டோ அதை செஞ்சு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கொடுத்துட்டா அதை வந்து 10 o'clock பிரேக்கில் வந்து ஸ்கூலில் சாப்பிட்றாங்க. ஸோ ஓகே, எனக்கு வந்து வயிற்றுக்கு போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மார்னிங் அவங்களுக்கு காஃபியோ பாலோ பூஸ்ட்டோ அந்த மாதிரி கரைச்சி கொடுத்துட்டு லன்ச் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பாக்ஸில் போட்டு கொடுத்துட்றது. ஸோ இன்றைக்கி வந்து பொடி தோசை போட்டு தரவான்னு கேட்டேன். இன்னும் இன்றைக்கி மினி இட்லி வேணும் அப்படின்னு சொன்னதுனால மினி இட்லி சுட்டு எடுத்துகிட்டு சிம்பிளாக வந்து அதுக்கு ஒரு சின்னதாக நெய் போட்டு இட்லியை போட்டு நம்ம வீட்டில் செஞ்ச இட்லி பொடி இருக்குல்ல அதை தூவி இன்னும் கொஞ்சம் நெய் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்தாக்கா 2 பேருக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதை தான் இன்றைக்கி நான் பண்ணியிருந்தேன். ஸோ 2 பேருக்கும் அதே இது பேக் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சு. மார்னிங் இந்த ஸ்கூலுக்கு அனுப்புகிற வரைக்கும் தான் எனக்கு வந்து அப்படி பரபரப்பாக போகும். அதுக்கப்புறம் ஒன்றும் ஸ்மூத்தாலாம் போகாது. அதுக்கப்புறம் அடுத்தது இன்னொன்று லஞ்சு செய்யணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு ரமதான் டே 1ங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாகவும் இருக்கும். ஸோ அதனால் வந்து காலையிலேருந்து எனக்கு எல்லாத்தையும் முடிச்சிடணும், ஒழுங்கு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் கரண்ட்லி நான் இப்போ சென்னையில் இருக்கேன். ஒரு மாஸ்டர் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்காக நான் சென்னை வந்திருந்தேன். ஸோ அதனால் எனக்கு வந்து வாய்ஸ் கொடுக்குறது கூட மேபி பின்னாடி எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் ஐம் ஸோ சாரி. ஏன்னா என்னால் vlog கொடுத்துணுமேங்கிறதுக்காக நான் ஒரு இடத்துல உட்காந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதே மாதிரி வந்து எனக்கு அப்படியே பிஸியாகவே போயிட்டுருக்கிறதுனால கரெக்டாக என்னால் எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல. ஸோ இன்ஷால்லா வந்து நம்மள்ட்ட இன்னும் நிறைய நீங்கள் சர்ப்ரைசஸ்லாம் எதிர்பார்க்க போகிறீங்க கம்மிங் vlogsலலாம். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். பசங்க வந்து இம்தி போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமும் வரும்போது இவங்க வந்து கேழ்வரகு கூழ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுவே நான் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுக்கிறேன்னு, ஏன்னா சார் ரொம்ப டயட்டில் இருக்கார், ஸ்ட்ரிக்ட் டயட்டில் இருக்கார். ஸோ ஒரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம், ரொம்ப வருஷம் மீன்ஸ் வந்து 5 years, எக்ஸாக்ட்லி 5 years 2019 பார்த்திங்கன்னா இம்தி கூட நான் வந்து நோன்பு வச்சு பெருநாள் கொண்டாடினேன். அதுலேருந்து இது வரைக்குமே இம்தி வந்து குவைத்தில் தான் வந்து நோன்பு வச்சாங்க, பெருநாள் செலிப்ரேட் பண்ணாங்க. நானும் ஒவ்வொரு பெருநாளுக்கும் உங்கள்கிட்ட சொல்லி நான் வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி வந்து அப்ராட் லைஃப்பில் இருக்கிறவங்க, ஹஸ்பண்ட் அங்கேயும் ஒய்ஃப் இங்கேயும் இருக்கிறவங்கலாம் வந்து ரொம்பவே கஷ்டம். அவங்களாம் என்கிட்ட சொல்லுவாங்க எனக்கு அது துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து செஞ்ச துவா வந்து அல்லாஹ் எனக்கு ஆமீன் ஆக்கின மாதிரி இம்தி வந்து இந்த ஈத் வந்து எங்கள் கூட தான் செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டடாகவும் இருந்தேன். மார்னிங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 11 o'clockே பசங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து லஞ்சும் இம்தி போய் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் வந்து கொஞ்சம் க்ராசரிஸ் போட்டிருந்தேன். லைக் வந்து நோம்புக்கு வந்து ஆயில்ஸ்லாம் நிறையா தேவைப்படும்ல, ஆயில், பாஸ்தா, அப்புறம் வந்து டேங்க் ஆரஞ்சு போட்டிருந்தேன், ஆரஞ்சு மேங்கோன்னு தெரில, அது ஓட்ஸ் போட்டிருந்தேன். ஸோ சில திங்ஸ் விட்டு போனது எல்லாமே வந்து ஆன்லைனில் போட்டுட்டேன். ஸோ அதுவுமே எனக்கு வந்துருந்துச்சு. ஸோ மற்றது எல்லாத்தையுமே நான் ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரிப்ரேஷன் வந்து நான் என்னென்ன ஸ்டாக் பண்ணேன் அப்படிங்கிறத காமிச்சிட்டேன் இல்லையா. ஸோ இது வந்து அதுக்கப்புறமா உள்ளது. இம்தியும் நானும் லஞ்சை கொடுத்துட்டு அப்படியே ஒரு சின்ன ஒர்க் இருந்தது, அதையும் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இனிமேல் எல்லா டேவும் ஹெக்டிக்காக தான் இருக்க போகுது. அன்றைக்குமே எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. பசங்களுக்கு லஞ்ச் கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டு நானும் லஞ்சு சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒரு மேரேஜுக்கு வந்து நான் போயிருந்தேன். மேரேஜுக்கு நான் போகலை, மேக்கப் பார்க்குறதுக்காக போயிருந்தேன். ஸோ நம்ம சமீரா மஹால் இருக்குல்ல, அங்கே வந்து கஸ்தூரி, ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வேளாங்கண்ணி மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்கக்கிட்ட நான் ஒரு நாள் கிளாஸ் போயிருந்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அண்ட் ஃப்ரெண்டாகவும் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க சொல்லியிருந்தாங்க நான் காரைக்கால் வர ஆயிஷா அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க அவங்கள மீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்குறதுக்கு தான் போயிருந்தேன். ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அவங்க மேக்கப்பையும் சும்மா பார்த்துட்டு நல்லா பேசிகிட்டு இருந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு 3 hours அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பி வந்திருந்தோம். ஸோ அன்றைக்கெலாம் வந்து நோன்பு ஸ்டார்டிங்லேருந்து ஒரு ஸ்டார்ட் பண்ண ஒரு 2 நாளில் சரியான மழை. அதுக்கப்புறம் தான் நோம்பே வந்துச்சு. லைக் வந்து நோம்புக்காகவே அந்த பிளெஸிங்ஸ் இறங்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அவ்வளோ ஒரு சூப்பராக அந்த டேயில் பார்த்திங்கன்னா ஒன்றும் சீக்கிரம் முடிக்கணும், கரெக்டாக கிளம்பணும், நைட்டு வந்து தராவியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அடிக்கடி பார்சல் போடுற மாதிரி இப்போ இம்தி வந்து அடிக்கடி போட்டுட்ருக்காங்க. என்னோடய ஃபோனோட டெம்பர் வந்து கொஞ்சம் உடஞ்சிருச்சு. என்ன தான் காரைக்காலில் போய் நான் டெம்பர் மாற்றினாலும் அது ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டேங்குது, எப்படியும் உடஞ்சி போயிடுது. ஸோ ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்தாங்க, அதெல்லாம் வந்து வாங்கி ஒட்டிட்டு ஈவினிங் கடைக்கு போய்ட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சுருந்தேன். ஆக்சுவலி எதுக்கு இந்த ஸ்நாக்ஸ் வாங்கினேன்னு தெரியல, ஏன்னா அடுத்தது நோன்பு வரப்போகுது, இந்த ஸ்நாக்ஸ்க்கு வேலையே இருக்காது. ஏன்னா நம்ம வந்து இஃப்தாருக்கே நம்ம பண்ணுறதே வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். அன்றைக்கி போய் ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ ஆனால் வந்து அதெல்லாம் சாப்பிடவே முடியல. வாங்கின ஸ்நாக்ஸ் அப்படியே பார்த்திங்கன்னா டப்பாலேயே இருக்குது, சாப்பிட்றதுக்கு முடியாமல்.
ஸோ அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ப்ரெட்டு பன்னு, ஏன்னா ஒரு நாள் பன் பட்டர் ஜாம் சாப்பிடணுன்னு ரொம்ப ஒரு கிரேவிங்ஸாக இருந்துச்சு. அதனால் அதையுமே வாங்கிட்டு பசங்க கேட்ட பண்டம் அதெல்லாம் வாங்கி வந்தாச்சு. அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழமும் வாங்கிட்டு வந்தேன். இஃப்தாரில் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது நல்லது இல்லையா? ஸோ அதனால் வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு பைனாப்பிள், வாட்டர்மெலன், கிரேப்ஸு, அப்புறம் வந்து பப்பாயா, வேறு இன்னும் 2 ஃப்ரூட் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். நோம்புக்கு முன்னாடி இதெல்லாம் நான் வாங்கி வச்சிட்டேன்னா நோம்பு நேரத்தில் எனக்கு வெளில போகிறதுக்கு வேலை கம்மியாகிடும்ல. ஸோ அதனால் எல்லாத்தையும் வாங்கி கரெக்டாக எடுத்து வச்சாச்சு. இம்தி வந்து நெக்ஸ்ட் டே கீரை சோறு வேணும் சஹருக்குன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் கீரை வந்து வாங்கி ஆஞ்சு அதையும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். ஸோ டைமும் பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க மஹரிப் டைமுக்கு முன்னாடி, இந்த மாதிரி நாளைக்கு தான் ஈதுன்னு. வருஷம் ஈதுன்னே சொல்கிறேன், நாளைக்கு தான் ரமதான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு. இன்றைக்கி தராவியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமாக தாங்க முடியல. ஏன்னா எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு சஸ்பென்ஸ், ஒரு த்ரில்லிங்லேயே வச்சுருப்பாங்க, இன்றைக்கி நோம்பா இல்லையான்னு. பட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த வருஷம்தான் எல்லோரும் ஒன்றா வந்து தராவியாக போகிற மாதிரி இருந்தது. வந்து ரொம்ப நிறைவாக இருந்தது. தராவியாக்கு இன்றைக்கி போகிறோம், நைட்டு சஹர் செய்யணும்னு சொன்னோன்னே எங்கள் வீட்டில் ரொம்ப குஷியானது இவர் தான். இசானுக்கு வந்து அம்மா அங்கே லைட்டு போடுங்க, நான் தான் வந்து ரமதான் இஃப்தார் கார்னர் ரெடி பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே துருன்னு அவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவ்வளோ ஆக்டிவாக எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான். ஸோ நாங்களும் பார்த்திங்கன்னா ரமதான் கார்னர் வந்து செட் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் ஒன்று வச்சுருந்தேன். ஸோ நம்மளோட ஒரு ஸ்டார் லைட் இருக்கும்ல, ஸோ அது அழகாக இருக்கும். அதை வச்சுட்டு ரேஹாலில் வந்து குரான் வச்சுட்டு, அப்புறம் வந்து ஒரு பைன் பாஸ்கெட்டில் ஒரு பக்கம் டேட்ஸ் வச்சுட்டு, அப்புறம் கொஞ்சம் நட்ஸை வந்து கொட்டி வச்சுட்டு, அப்புறம் கேண்டில் வச்சுருந்தேன். அப்புறம் பொக்கூர் போடுறதுக்காக பொக்கூர் ஸ்டாண்டும் பொக்கூரோட ஃப்ராக்ரன்ஸும் வச்சுருந்தேன். ஸோ எப்போதுமே நம்ம யூஸ்வலாக ஒரு மாதிரி பண்ணுவோம். இன்றைக்கி வந்து எனக்கு இப்படி தான் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ இதெல்லாமே இசான் சொன்ன ஐடியா தான், இப்படி வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அதை என்கரேஜ் பண்ணணும்ல. பசங்க வந்து ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க, அதுவும் ஈதுக்காக இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க அப்படிங்கும்போது, ரம்ஜானுக்காக இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருந்தது. ஸோ அவன் இஷ்டம் மாதிரி பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே எதுலையும் இன்டர்ஃபியர் ஆகலை. ஸோ நானும் பொக்கூரும் போட்டு விட்டுட்டு எனக்கு அப்படியே அன்றைக்கி அவ்வளோ சந்தோஷமாக நல்லா இருந்தது. இதில் எனக்கு ரொம்ப பெரிய ஆட் ஆன் சந்தோஷம் வந்து இம்தியும் கூட இருக்கிறது. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் ஈது வந்து 4th டே போயிட்டுருக்கு எல்லாருக்கும். ஸோ எல்லோரும் வந்து நல்லபடியாக ஈது கொண்டாடிட்டுருப்பீங்க. நோன்பு வச்சிட்ருப்பீங்க. ஈதுலேயே வருது, இங்கே வேறு நான் கொஞ்சம் பயந்து பேச வேண்டியதாக இருக்குது, மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இசான் நானும் தான் அன்றைக்கி வந்து எல்லாம் பண்ணிகிட்ருந்தோம். அஃபீஃபா கூட வந்து மிங்கிள் ஆகவே இல்லை. அவள் வந்து கேமராக்கும் வரமாட்டா, மிங்கிளும் ஆக மாட்டா. ஸோ ஒன்ஸ் எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் நாங்கள் தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு தராவியாக்கு கிளம்பியாச்சு. ஸோ அப்படி ஒரு ரிலாக்ஸ்டாக சூப்பராக இருந்துச்சு. எப்படா அந்த தராவியாக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி. அல்ஹம்துலில்லாஹ் வந்தாச்சு. எனக்கு ஒரே சந்தோஷம்தான். ஏன்னா நாங்கள் 4 பேரும் சேர்ந்து இன்றைக்கி தராவியாக்கு வந்திருக்கோம், ஒன்றா தொழுவ போகிறோம் அப்படிங்கும் போதெல்லாம் செம்ம சந்தோஷம். இன்றைக்கு நாம் ரமலானை அடைந்திருக்கிறோம். ரமலான் மாதத்தினுடைய சிறப்புகளை பற்றி ஒவ்வொரு வருடமும் நாம் அறிந்து வருகிறோம். ரமலானுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு வருஷமும். ஒன்ஸ் தராவியா முடிச்சுட்டு 10:45 கிட்ட 11 கிட்ட ஆகிடுச்சு. அன்றைக்கி லேட் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் 2 பேரும் ஆளுக்கு ஒரு பைக்கில் தான் போயிருந்தோம். ஸோ கண்டிப்பாக எங்கள் எல்லாருக்காகவும் துவா செய்யுங்க. நானும் உங்கள் எல்லாருக்காகவும் கண்டிப்பாக துவா செய்கிறேன். ஸோ வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரெஷ்னப் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு நான் வந்து சஹருக்கு உள்ளது பார்ப்பேன். எப்போதுமே பார்த்திங்கன்னா நான் வந்து நோம்பு டைமில் நைட்லலாம் தூங்கவே மாட்டேன். ஒரு காலகட்டத்தில் நைட்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் நல்லா பேசிக்கிட்டு ஜாலியாக போயிட்டுருக்கோம். இப்போ கமிட்மெண்ட்ஸ் நிறையா வர என்னோடய யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வீடியோஸை கூட என்னால் பார்க்க முடியாது. நிஜமாவே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நம்ம வீடியோ போகிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸோட வீடியோ பார்க்குறது கஷ்டமாக இருக்குது. நோம்பு டைம்லலாம் விடிய நாங்கள் வந்து சஹரெல்லாம் பேசிகிட்டு இருப்போம். அதேமாதிரி நோம்பு டைமில் நைட்டில் தூங்கவே மாட்டேன். மேக்ஸிமம் நைட்லலாம் பார்த்திங்கன்னா நான் வந்து 11 மணி 12 மணிக்கு தான் சமைக்கவே ஆரம்பிப்பேன். இல்லைனாக்கா நைட்டு வந்து தூங்கிட்டு 2 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சிட்டு 2 மணிலேருந்து வந்து சமைச்சு அப்படியே 3:30 மணிக்கு 4 மணிக்கு பசங்களை எழுப்பி சஹர் செய்வோம். இப்படி தான் வந்து நீங்கள் என்னோடய விளாக்ஸ் பார்த்திங்கன்னா இருக்கும். அதே மாதிரி இன்றைக்குமே வந்து சஹருக்கு வந்து எனக்கு இசான் தான் ஹெல்ப் பண்ணுறான். இப்போயுமே வந்து அஃபீஃபா அப்படி டயர்டாக இருக்குமான்ட்டு உட்காந்துட்டா இவன் தான் அம்மா நம்ம இது செய்யலாம், அம்மா அது செய்யலாம், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் ரொம்ப சுட்டியாக என் கூட சுற்றிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார். அது என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் எடுத்து வெளில போட்டு வச்சுருந்தேன். ஸோ நான் அங்கே கிச்சனில் வேலை பார்க்கும்போது இவன் ட்ரைபாடை தூக்கிட்டு உனக்கு ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்துட்டான்.
எனக்கு நிஜமாவே தெரியாது. இப்போ நான் வந்து வீடியோ எடிட் பண்ணுறதுக்காக வீடியோ செலக்ட் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ இருக்குது. என்ன பண்ணியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைபாட் எடுத்துகிட்டு போயிட்டு, அவர் ஃபுல் ரூம் அழகாக டீப்பாக சூப்பராக எங்களுக்கு க்ளீன் பண்ணி ஏசி போட்டு பாய் கீழே விரிச்சிட்டு தலைவாணிலாம் போட்டு பெட்ஷீட் போட்டு சூப்பராக ரெடி பண்ணிட்டான். ஸோ அவருக்கு ஒரு ஆர்வம் இருந்துச்சுன்னா அவர் எல்லாமே பண்ணுவார். இல்லைனா கெஞ்சினா கூட திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஸோ அவர் அழகாக ரெடி பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டார். நானும் பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து சிக்கனை வந்து கிரேவி செமி கிரேவி மாதிரி வச்சு தேங்காய் பால் சோறு வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும், பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் சஹருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாலாம் சாப்பிடவே மாட்டேன். சிம்பிள் ஃபுட்டு, தயிர் சோறாக இருக்கட்டும், இல்லை ரசம் சோறு, கட்டி சோறு, அப்புறம் இந்த மாதிரி தேங்காய் பால் சோறு, புலாவ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னாக்கா ரொம்பவே பிடிக்கும். எப்படியும் இந்த 20 நாளைக்கு தான் நம்ம சமைக்கிற மாதிரி இருக்கும். கடைசி 10க்கு மேக்ஸிமம் வந்து நம்ம பள்ளிவாசலில் வந்து சஹர் சாப்பாடு கொடுத்துருவாங்க. அதனால் அப்போது நம்மளுக்கு அந்த இது தெரியாது. இப்போதைக்கு மட்டும் இதை செஞ்சுக்கணும். இவர் வந்து நாளைக்கு நோன்பு ஸ்டார்ட் ஆகுதுன்னொன்னே இவரோட வைப்பு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் போயிடுச்சு. மனா ஓதவா, நான் தொழுவ வைக்கவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் பார்த்திங்கன்னா அன்றைக்கி சஹருக்கு தொழுவ வச்சது, ஃபஜருக்கு தொழுக வச்சது எல்லாமே சார் தான் பண்ணார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சஹர் விலாக் வரைக்கும் தான் இருக்கும். அன்றைக்கி இஃப்தாருக்கு என்ன நான் பண்ணினேன், அன்றைக்கி வந்து ஃபஜர்லேருந்து எனக்கு சஹர் சாப்பிட்டதுலேருந்து எப்படி போச்சு அப்படிங்கிறது நெக்ஸ்ட் விலாகில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா ரொம்ப லென்த்தாக போனால் உங்களுக்கும் போர் அடிச்சிடும். ஸோ ஒரு சூப்பரான ஒரு செமி கிரேவி சிக்கன் அதை பண்ணியாச்சு. ஏன்னா எங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு சொன்னேன் இல்லையா. அதனால் கொஞ்சம் நேரம் எல்லோரும் ஹாலில் உட்காந்து பேசிக்கிட்டே நான் அந்த வேலையை பார்த்துட்டே இருந்தேன். ஒன்ஸ் வந்து இது முடிக்கிற சமயத்தில் மணி ஒரு 1 மணி ஆயிடுச்சு. 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். 1 o'clock கிட்ட எல்லோரையும் வந்து நீங்கள் போங்க ரூமுக்கு, நான் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அனுப்பி விட்டேன். எனக்கு இந்த இது ரொம்ப ஈஸியாக வந்துச்சு. தேங்காய் பால் எடுக்கிற மாதிரி கூட இல்லை. தேங்காய் பால் பவுடர் நம்மள்ட்ட இருக்கு இல்லையா, அதுவே டைல்யூட் பண்ணிவிட்டு நான் அதிலேயே அரிசி, நெய், அப்புறம் 2 வெங்காயம், வெந்தயம் போட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம அடுப்பில் வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டான மெஷர்மெண்ட் வச்சுட்டாக்கா சோறு அதிலே தம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ரொம்பவே சந்தோஷமாகவும் போயிட்டு இருந்துச்சு. டைம் ஆக ஆக பார்த்திங்கன்னா இசான் என்ன சொல்கிறான்னா, அம்மா நம்ம தூங்கலாம் வேணாம், இப்படியே இருப்போம், சஹர் வந்துடும், சஹர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் படுத்துக்கலாம், ஃபஜர் தொழுதுட்டு படுத்துக்கலாமா அப்படின்னு. வேணாம்ப்பா, காலையில் ஸ்கூலுக்கு போனது நீனு டயர்டாக இருக்கும், நீ படு அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அவரை படுக்க வச்சுருந்தேன். ஸோ உங்களுக்குலாம் எப்படி பெருனா போயிட்டுருக்கு, நோன்பு போயிட்டுருக்கு அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். ஒன்ஸ் நான் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு தம் மட்டும் சிம்மில் வச்சுட்டு இவங்களெல்லாம் ரூமில் போய் செட்டில் பண்ணிட்டு வந்து அடக்கிக்கலாம், நம்ம மட்டும் ஒரு 10 நிமிஷம் வந்து ஹாலில் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் படுக்க வச்சுட்டு நானும் பார்த்தீங்கன்னா தம்மை முடிச்சுட்டு வந்து படுத்தாச்சு. ஸோ சஹர்லேருந்து இஃப்தார் வரைக்கும் எப்படி இருந்துச்சுங்கிறது நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாமா. டேக் கேர், பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.